ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 4.5 10th சம். கொஷின் பாருங்கள், சமன்பாட்டின் தீர்வுகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டு கொஷின் பாருங்கள், tan இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் tan இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் tan இன்வர்ஸ் இன்ட்டு 3x. அப்போ இந்த சமன்பாட்டோட தீர்வோட எண்ணிக்கை, அதாவது எக்ஸனோட வேல்யூ பார்த்திங்கன்னா எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், கொஷின் எடுத்து எழுதியாச்சு. இப்போது இந்த ரெண்டு சைடும் பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கா. இதை ஒரு டேர்மாகவும் இங்கே 3x இருக்குது, இந்த எக்ஸ் இருக்கா, இதை ஒரு டேர்மாக நம்ம வச்சுக்கலாமா. அப்போ இந்த பக்கம் என்ன வரும், tan இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் tan இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 வருமா. இப்போ இந்த பக்கம் tan இன்வர்ஸ் இன்ட்டு 3x வரும். இந்த பக்கம் ப்ளஸ் tan இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஆக்கிறது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் tan இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு வருமா. இப்போ இது ரெண்டுத்துக்குமே நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ இது பாருங்கள், tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய் என்னும் போது இது tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்னு வருமா. அதே போல் இது பாருங்கள், tan இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் tan இன்வர்ஸ் ஒய் அப்படின்னும் போது tan இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை 1 மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்னு வருமா. இப்போ இது போய் இது எடுத்து எழுதிக்கலாமா. எடுத்து எழுதும் போது என்ன வரும், tan இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்ற தவிர என்ன இருக்குது, இந்த ஃபார்மில் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, ஒய்ன்ற தவிர எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. இங்கே எடுத்து எழுதிக்கலாமா. இப்போ எக்ஸ்ன்ற தவிர எக்ஸ் மைனஸ் 1 அடுத்து ப்ளஸ் ஒய்ன்ற தவிர எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கா. இப்போ எடுத்து எழுதிப்போம், டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ்ன்ற தவிர எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, ஒய்ன்ற தவிர எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. எடுத்து எழுதியாச்சா, ஈக்குவல். அதே போல் இந்த ஃபார்ம் பாருங்கள், எக்ஸ்ன்ற தவிர 3x இருக்குது, ஒய்ன்ற தவிர எக்ஸ் இருக்குது. இப்போது எடுத்து எழுதும் போது என்ன வரும், tan இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்ற தவிர 3x மைனஸ் ஒய்ன்ற தவிர எக்ஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ்ன்ற தவிர 3x ஒய்ன்ற இடத்துல எக்ஸ் மட்டும் வரும். சரிங்களா. இப்போது மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுமா. படுத்துருக்க பக்கம் எடுத்து எழுதிக்கலாம். இந்த இடத்துல பக்கம் 3x மைனஸ் எக்ஸ் கழிச்சிங்கன்னா 2xன்னு வருமா. அடுத்து பாருங்கள், ரெண்டு பக்கம் காமனாக tan இன்வர்ஸ் இருக்கா. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு அங்கே 2x மட்டும் வருமா, டிவைட் பை 1 மைனஸ். இப்போ a மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ இதை வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதலாமா. a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னும் போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏன்ற தவிர எக்ஸ் இருக்கா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பின்ற தவிர 1 இருக்குது, அப்போ 1 ஸ்கொயர் ஈக்குவல் 2x டிவைட் பை 1 மைனஸ் 3x இன்ட்டு எக்ஸ். அப்போ பெருக்கும் போது 3x ஸ்கொயர்னு வருமா. 2x டிவைட் பை 1, இந்த மைனஸ் உள்ளே பெருக்கும் போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும் ஈக்குவல் 2x டிவைட் பை 1 மைனஸ் 3x ஸ்கொயர்னு வருமா. இப்போது 2x டிவைட் பை 1 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 2x டிவைட் பை 1 மைனஸ் 3x ஸ்கொயர்னு வருமா. இப்போ அந்த வகுத்தில் இருக்கிறது அந்த 1 மைனஸ் 3x ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல வரும். இதில் பாருங்கள் ப்ளஸ், அப்போது ப்ளஸ்ஸாக மாறுமா. இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2x இன்ட்டு 1 மைனஸ் 3x ஸ்கொயர் ஈக்குவல் 2x இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா. பக்கத்தில் இருக்கிறது பெருக்கல்ல போகும். அப்போது இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிறது இந்த டேர்ம் இந்த பக்கம் கொஞ்சம் மைனஸில் வருமா. அப்போது ப்ளஸ், இப்போ 2x இன்ட்டு 1 ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ்
2x இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் 0. அப்போ ரெண்டு டைம் இப்போ கம்மா 2x இருக்கிறதுனால வெளியே எடுத்துடலாம். 2x வெளியே வந்துச்சுன்னா உள்ள என்ன இருக்கும் 1 ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் 0. இந்த 2x அப்படியே இருக்கும். இப்போது 1 ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் சொல்ல போகும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் 2ன்னு வரும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் சாரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 0ன்னு வருமா. 2x இன்ட்டு லெஸ் பண்ணும்போது பாருங்கள் 1 மைனஸ் 2 ப்ளஸ் பண்ணால் மைனஸ் 1 வருமா. அதே போல் 3x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டினா 4x ஸ்கொயர்னு வரும், மைனஸ் 1 ஈக்குவல் 0. இப்போ டைம் வந்து தனித்தனியாக பிரித்து எழுதும் போது 2x ஈக்குவல் 0 கம்மா 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் 0ன்னு வருமா. எக்ஸ் ஈக்குவல் இங்கே பெருக்கலுக்கு அதப்போ கொஞ்சம் வகுத்தில் வரும் 0 டிவைட் பை 2ன்னு வரும். 0வால் இந்த பெருக்குனால வகுத்தாலும் 0 தான் கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் 0 கம்மா 4x ஸ்கொயர் இந்த பக்கம் இருக்கட்டும், மைனஸ் 1 போச்சுன்னா ப்ளஸ் 1 வருமா ப்ளஸ் 1 பெருக்கலுக்கிறனால இந்த பக்கம் வகுத்தில் வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 1 டிவைட் பை 4ன்னு வரும். நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். இப்போ ஸ்கொயர் இருந்தால் போச்சுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 டிவைட் பை 4ன்னு வருமா. அப்போ இந்த 1 டிவைட் பை 4க்கு ரூட் எடுக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 1 டிவைட் பை ரூட் 4ன்னு எழுதலாமா. எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 தான் வரும், ரூட் எடுத்தால் டிவைட் பை ரூட் 4க்கு வந்து ரூட் பார்த்திங்கன்னா இப்போ 2 இன்ட்டு 2ன்னு வரும். எடுத்து எழுதும்போது 2 மட்டும் வருமா. இப்போ 1 டிவைட் பை 2 சரிங்களா. அப்போது இந்த சமன்பாடோட தீர்வுகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடச்சிருக்கு 0 கிடச்சிருக்கு. அப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைட் பை 2 இருக்கா. அப்போது ப்ளஸ் 1 பை 2 1 மைனஸ் 1 பை 2 1 சரிங்களா. எடுத்து கண்டுபிடிச்சா எடுத்து எழுதிவாங்க பிளாக்கில்.